காரணமாக இப்போ இந்தியாவுடைய அரசியல் இப்போ அண்மையில் நடந்து முடிஞ்ச இந்தியாவுடைய மக்களவை தேர்தலுடைய அரசியலை பார்த்தோம்னு சொன்னால் 2 வருடங்கள் இந்தியாவில் 2 முறைகள் 10 வருடங்களுக்கு மேலே பிரதமராக இருக்கிறார். 13 வருடங்கள் இப்போ மேலே முதலமைச்சராக இருந்த ஒருவரை முன்னிறுத்திய ஒரு அரசியல் ஒன்று நடந்தது. இந்தியாவுடைய தென் பகுதியை விட வடபகுதிகளில் வட இந்தியா பகுதிகளில் இந்த இந்துத்துவாவும் அதே போல் இந்த பாஜகவுக்கான ஆதரவுன்றது பெரிய ஒரு தளமாக இருந்தது. கடந்த கட்டத்தில் தனித்து 300க்கும் மேற்பட்ட சீட்களை அவங்க எடுத்து தான் தனித்து நின்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அந்த நேரங்களில் அவங்களோட ஆட்சியில் வார நேரத்தில் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், அவங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு 3 கோட்பாடுகளை தான் அவங்க என்ன செஞ்ச மாற்றத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. பொது சிவில் சட்டம், ராமர் கோயிலை மீட்டுக்கொள்வது, அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 திருத்துறதுன்னு சொல்லி ஒரு நீக்கிறதுன்னு சொல்லி ஒரு 3 விஷயங்கள். இதில் கிட்டத்தட்ட அவங்க பொது சிவில் சட்டம் என்ற விடயத்தை தவிர மற்ற 2 விடயங்களையும் அவங்க நிறைவேற்றியிருந்தாங்க. அதில் மிகப்பெரிய அவங்களுக்கான வெற்றி ஒன்று தான் இந்த ராமர் கோயில் என்ற விஷயத்தை கொண்டு வந்தது. ராமர் கோயில் என்ற விஷயத்தை அவங்க கொண்டு வந்தது உத்தரப்பிரதேச என்ற இந்தியாவுடைய இருக்கிற தொகுதிகளிலேயே அதிகளவான உறுப்பினர்களை தெரிந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அரசியலை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த இடத்துல என்னத்துக்குண்டா, இந்தியாவுடைய உத்தரப்பிரதேச அரசியல் என்றது இந்தியாவுடைய பிரதமரை தீர்மானிக்க ஒரு அரசியல். இந்தியாவுடைய பழைய பிரதமர்கள் எத்தனை பேர் எடுத்தால் அவங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆட்களாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற நரேந்திர மோடிக்கு ஒரு போட்டியாக கருதப்படக்கூடியவர் கூட இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், அதே உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு என்ன ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அவங்களுடைய தேர்தலும் இருந்து அதில் அவங்க வெற்றியும் பெற்றாங்களோ, அந்த ராமர் கோயில் அமைஞ்ச அந்த இடத்திலேயே அந்த கட்சிக்கும் அந்த ஆட்சியாளர்களும் என்ன சரியான ஒரு பதில் என்ன செஞ்சுருக்காங்க எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தோல்வி, அவங்க எதிர்பார்க்கவே முடியாத ஒரு தோல்வி என்ன செய்யணும் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இதுக்கு என்ன தொடர்புபடுத்த போனால், ஆரம்ப காலங்களில் மோடி என்ற அந்த இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறவர் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த தனக்கு எதிராக இருந்த அந்த வேட்பாளரை கிட்டத்தட்ட பேர் கூட சொல்ல மாட்டார். கிட்டத்தட்ட பப்பு அப்படி தான் சொல்லுவார், பேர் கூட சொல்ல மாட்டார். அந்த தன்னை அவர் கணக்கே எடுக்கலை லெவலுக்கு ஆவார். ஆனால் ஒரு 10 வருட உழைப்பு, கிட்டத்தட்ட அவருடைய ஒரு 10 வருட உழைப்பு முதலாவது பாராளுமன்றத்தில் இன்றைக்கு அந்த இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் அவர் பேசும்போது அதே எதிர்க்கட்சி தலைவராக அவர் நின்று பேசுகிற நேரத்தில் உடனடியாக எழும்பி பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு மோடி இன்றைக்கு வந்திருக்கிறார். இதுதான் அந்த 10 வருட உழைப்புன்றது. ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறார், ஏதோ ஒன்று நடந்திருக்குது.